இந்த வாரம் முழுவதும் வாழ்வு தரும் உணவு என்ற அந்த இயேசுவினுடைய போதனை தொகுப்பு தான் கேட்டுகிட்டே இருக்கோம். நற்செய்தியில் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம். இன்றைக்கு அதில் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், அவரை கண்டு பார்த்து நம்ப வேண்டும். இது அவரை சுற்றியிருந்த அந்த கால யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்பு தான். அவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள் இயேசுவினுடைய அந்த உடல் உருவம் அல்லது அவர் செய்த புதுமைகளை பார்த்தார்கள், போதனையை கேட்டார்கள். ஆனால் அதை தாண்டி அவர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை, நம்பவில்லை. அவரிடம் இருக்கின்ற தெய்வீகத்தன்மை, அவர் கடவுளுடைய மகன், மீட்பர் என்பதையெல்லாம் பல பேர் நம்பவில்லை. இன்றைக்கு அதே அறிவிப்பு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எங்கே இயேசுவை பார்க்கிறோம்? எங்கே பார்க்க முடியும்? நற்கருணையில் தான். நற்கருணையை திருப்பலியிலே குரு உயர்த்தி பிடிக்கிற பொழுது பார்க்கிற பொழுதோ, அல்லது நம் கைகளில் வாங்குகிற பொழுது பார்க்கிற பொழுதோ, அல்லது திவ்ய நற்கருணையில் ஆராதிக்கிற பொழுதோ, இந்த பார்வை வெறும் வெளிப்புற பார்வையாக இல்லாமல் அதை தாண்டி இயேசுனுடைய தெய்வீகத்தன்மை, அவருடைய மகிமை, அவருடைய புனிதம், அவருடைய உன்னதம், இதையெல்லாம் நாம் கண்டுகொள்ள முடிகிறதா? எப்பொழுது அதை கண்டுகொள்கின்றோமோ அப்பொழுது அது நமக்கு வாழ்வாக மாறும், நம்பிக்கை வரும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய, மீட்பை அனுபவிக்கக்கூடிய அந்த பாதையிலே நாம் நடக்க ஆரம்பித்து விடுவோம். எனவே திவ்ய நற்கருணையிலே இயேசுவை கண்டுகொள்வோம். அதுதான் வாழ்வு தரும் உணவு, முடிவில்லா வாழ்வு தரும் உணவு. கண்டுகொண்டு நம்புவோம். அந்த நம்பிக்கை நமக்கு வாழ்வளிக்கும். இப்பொழுது இல்லை என்றாலும் நாம் ஒரு நாள் என்றென்றும் கடவுளை ஆராதிக்கிற பொழுது, முடிவில்லா வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்கிற பொழுது இந்த உண்மையை நம்மால் முழுவதுமாக உணர முடியும். அதனுடைய தொடக்கம்தான் இங்கே ஆலயத்திலே நாம் திவ்ய நற்கருணையை வணங்குவது, ஆராதிப்பது. இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக.